சொல்லுங்க சார். வெங்கடேசனை பார்க்கணும். உங்க பேரு? தட்சிணாமூர்த்தி. சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரி. எஸ் சார், உங்களை பார்க்க தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. தட்சிணாமூர்த்தி என்னண்ணா? இதோ வந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே சார். அண்ணே வணக்கண்ணே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. ஏன் இங்க வெயிட் பண்றீங்க? உள்ள வந்திருக்கலாம்ல. பிஸியா இருக்கிறதா சொன்னாங்க. ஏமா அண்ணனையே இங்க வெயிட் பண்ண வச்ச? உள்ள அனுப்பிச்சிருக்கலாம்ல. சார், நீங்க பிஸியா இருந்தீங்க. இனிமே அண்ணன் வந்தாருன்னா நேரா உள்ள அனுப்பிச்சிரு. ஓகே சார். அண்ணே வாங்க உள்ள போய் பேசு. வாப்பா. வாங்கண்ணே உட்காருங்க. பாப்பா உட்கார்ப்பா. கதிர் சார், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. Okay, உள்ள 2 காஃபி அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். வெங்கடேஷ், அண்ணே இவன் தான் என் பையன் திலீபன். அப்படியா? ஹலோ அங்கிள். ஓ நீதான் திலீபனா? உன்னை பத்தி ஷாலினி நிறைய சொல்லியிருக்கா. அண்ணே பிள்ளைங்க கிடைச்ச விஷயத்த பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். கம்யூனிகேஷன் இல்லாதனால உங்க நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். முக்கியமா அண்ணியோட சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு நினைச்சேனே. ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணுங்க, என்னன்னு சொல்றேன். ஏனே வரும்போது அண்ணியை பசங்களையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. ஆபீஸுங்கிறதுனால வேண்டான்னு விட்டுட்டேன்ப்பா. சாரினே, வீட்ல ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட பேசின சந்தோஷத்துல அதை சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்லப்பா, இடம் எதுவா இருந்தா என்ன, உன்னை பார்க்கணுங்கிறது தானே முக்கியம். சரி. ஹலோ. அப்படியா? ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்லுங்க. அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லீகல் அட்வைசர்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லுங்க. வெங்கடேஷ், நீ வேலை இருந்தா பாருப்பா, நான் வேணா வெயிட் பண்றேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணே. ஒரே நேரத்துல 10 இடத்துல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அடுத்த மாசம் மலேசியால ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன். அதான் ஃபோன் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அப்ப பிசினஸ்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு. ஆமாண்ணே. இப்போ வாட்ச் உன்னை பார்த்து பேச முடியுது. நாளைக்கு மலேசியா சிங்கப்பூர்னு பறந்துட்டீனா உன்னை பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல் இருக்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே. திலீபா, நான் எடுத்து செஞ்ச முதல் கான்ட்ராக்டுக்கு அப்பா தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அன்னைக்கு அவர் கொடுத்த முதல் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியா வளர்ந்துருக்கு. அண்ணன் மட்டும் அன்னைக்கு எனக்கு பணம் கொடுக்கலைனா நான் கடன் தொல்லையால செத்தே போயிருப்பேன். ஆயுசுக்கும் நான் அண்ணனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் உனக்கு செஞ்சது சின்ன உதவி. நீ இவ்வளவு பெருசா முன்னேறினது உன்னோட உழைப்பால. பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் பல பேர் மனசு உடைஞ்சு போய் எதுவுமே வேணான்னு ஒதுங்கிடுவாங்க, இல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா நீ கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி இருக்க. பொண்ணை பெற்றிருக்கனேனே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த பிசினஸ இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போய் என் பொண்ணுகிட்ட ஒப்படைக்கணும். ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த 2 விஷயம் நடந்துருச்சுன்னா நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துருவேன். எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நல்லபடியாவே நடக்கும் பாரு. தேங்க்ஸ் நே. ஹாய் டாட். ஹாய்மா. ஹாய் அங்கிள். ஹாய் திலீபன். எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். என்னம்மா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க? இல்லப்பா, அங்கிளும் திலீபனும் வரேன்னு சொன்னாங்க. சரி, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காஃபி எடுத்து கொடுமா. ஆக்சுவலா நான் ஷாலினிக்கு தான் நன்றி சொல்லணும். ஊர் பக்கமே வராதனால உங்க தொடர்பை விட்டு போச்சு. என்னடா அண்ணன் அண்ணியை போய் பார்க்காம இருக்கமேன்னு மனசுக்கு உறுத்தல தான் இருந்துச்சு. ஷாலினி தான் அந்த குறையை தீர்த்து வச்சிருக்கா. ஆமாப்பா, பிள்ளைங்க தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க. இதை பாரு, இனிமே நேரம் கிடைக்கும் போது நீ எங்க வீட்டுக்கு வா, நாங்களும் உங்க வீட்டுக்கு வரோம். உன் பொண்ணு கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம்னு 4 நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோம். கண்டிப்பாங்க. ஹலோ. சாரி சார், 1 hourல வந்துடுறேன். எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னைக்கே முடிச்சிருவோம். ஓகே. அப்புறம் வெங்கடேசா, நாங்க கிளம்புறோம். அண்ணே இருங்கண்ணே, போலாம். இருக்கட்டும்பா, நீ உன் வேலையை பாரு. இன்னொரு நாள் நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு, நாம உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்னப்பா இருக்கு? வரட்டுமா? ஷாலினி போய் அங்கிளை வழி அனுப்பிச்சிட்டு வா. ஓகேப்பா. வரேன்ப்பா. வாங்க வரேன் அங்கிள்.
அங்க வை. சாப்பிடுப்பா. திலீப்பா, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசலான்னு தான்ப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன். இந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி உன்னால சட்டுன்னு மாற முடியாதுன்னு எனக்கு புரியுது. ஆனா சாதாரணமா கிடைக்கிற விஷயங்கள் கூட என் பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லப்பா. சிவனேசன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள உங்களை வளர்த்துட்டான். அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கைன்னு உங்களை நம்ப வச்சிருக்கான். அதனாலதான் இப்போ உங்களால அதுல இருந்து வெளியில வர முடியல. உன்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறது நியாயமாவும் இருக்கலாம். ஆனா என் நிலைமையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோடி கணக்கில் இவ்வளவு சொத்து இருந்தோம் என் புள்ள அதை அனுபவிக்க தயாரா இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு என்னப்பா பிரயோஜனம்? பேசாம எல்லா சொத்தையும் ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துடலான் இருக்கேன். ஏன்பா அப்படிலாம் பேசுறீங்க? அந்த அளவுக்கு நான் நொந்து போயிருக்கேன்ப்பா. இப்ப போய் பார்த்துட்டு வந்தோமே வெங்கடேசன், அவன் இன்னைக்கு காரு பங்களா கம்பெனின்னு சந்தோஷமா வாடுறான்னா அதுக்கு நான் தான்ப்பா காரணம். நான் உதவி செஞ்சவனே இந்த லெவல்ல இருக்கும்போது என் பிள்ளைங்க அதை விட வசதியாகவும் அந்தஸ்தோடும் வாழ வேண்டாமா? ஆனா 20 வருஷமா அவன் என் பிள்ளைங்களை கஷ்டத்துல தானே வச்சிருந்திருக்கான். அவன் மேல எப்படிப்பா எனக்கு கோபம் இல்லாம போகும்? நான் இப்படி பேசுனதுனால அவனை பழிவாங்க போறேன்னு நினைச்சிடாத. அது எனக்கு முக்கியம் இல்ல. இதுவரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காத வசதியான வாழ்க்கையை இனிமேலாவது கொடுக்கணும்னு நான் துடிக்கிறேன். அந்த வாழ்க்கையோட சந்தோஷத்தை நீ முழுசா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அப்பாவோட ஆசையில தப்பு இருக்கா திலீப்பா? ஆமாப்பா, உங்க ஆசையும் எதிர்பார்ப்பு நியாயம்தான். புரியுது. அப்புறம் ஏன்பா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? உன் வயசு பசங்களுக்கு இருக்கிற கனவு என்ன தெரியுமா? விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கணும், லேட்டஸ்ட் மாடல் செல்போன் வச்சுக்கணும், கார்லயே ஊரை சுத்தணும், நினைக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த உலகத்துல உள்ள எல்லா வசதிகளையும் அனுபவிக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இது அத்தனை உங்ககிட்ட இருக்கு. அதை சந்தோஷமா அனுபவிக்கிறதுல உனக்கு என்னப்பா கஷ்டம்? இத பாரு திலீப்பா, வாழ்க்கையில பணம் காசு பெருசு இல்ல, பாசம்தான் பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அப்படி பேசுறவன் எல்லாம் காலம் முழுக்க பணத்து பின்னாடி லோலோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவனாலையும் சந்தோஷமா வாழ முடியாது, அவனை நம்பி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்தை தான் கொடுப்பான். ஆனா உனக்கு கஷ்டப்படணும்னு எந்த தலையெழுத்தும் இல்லையே. 4 தலைமுறையும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்தை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதை முதல்ல நீங்க காப்பாத்தணும். என் பிள்ளைங்க எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். அதான்ப்பா என்னுடைய ஆசை. வேற ஏதாவது சாப்பிடுறியா? இதுவே போதும்பா. சரி சாப்பிடு. வேற சார், பில் கொடுங்க. ஓகே சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் திலீப்பா, உனக்கு லேட்டஸ்ட் மாடல் பைக் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடும். இனிமே நீ அதுலயே ஆஃபீஸ்க்கு போகலாம். சந்தோஷம் தானே? தேங்க்ஸ்பா. சாப்பிடு.
கர்ணா ம் இங்க வா. என்னம்மா? நான் 2 துணி எடுத்திருக்கேன், உனக்கு என்ன பிடிக்குதுன்னு பாரு. அந்த பக்கம் பாரு. இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. சரி வா, இது எல்லாத்துக்கும் பில்லு போடுமா. ஓகே மேடம். அம்மா ஒரு நீல கலர் ட்ரெஸ் பார்த்து எடுத்துக்கிட்டேன். வேண்டா கர்ணா, கல்யாணத்துக்கு மறுபடியும் வந்து எடுக்கணும்ல. வா. ம் இதுக்கு பில் போடுங்க. $2,500 மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ஆ ஹேய் கர்ணா, ஹலோ ரவி. எங்க பர்ச்சேசிங்கா? ஆமாமா, இவங்க என்னோட அம்மா. ஓ வணக்கம்மா. வணக்கம். இவரு ரவிமா, நிலாவோட ஃப்ரெண்டு. ஆ வரேன் தம்பி. ம் வரேன். என்ன? தெரியலம்மா. பேக் கொடுமா. எதுக்கு சார்? நீ குடுமா பார்க்கலாம். ஏங்க என்ன பண்றீங்க? சார் என்னம்மா காசு கொடுக்காம மெட்டீரியல் எடுத்து போயிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் காசு கொடுத்துட்டு தாங்க வாங்கிட்டு போறேன். எதுக்குமா பேச்சு? வாங்க மேனேஜர் கிட்ட போலாம். பே பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கம்மா, சும்மா பேசிட்டே இருக்கீங்க. வாங்க வாங்க. ஏங்க நான் காசு கொடுத்துட்டு தாங்க வாங்க. வாங்கிட்டு போறேன். 2500 ரூபாய் கொடுத்தாங்க. நாங்க சும்மா இவ்வளவு தூரம் வாங்கம்மா. சொன்னா நம்ப பேசுறதே மாட்டேங்கிறீங்க. பேசிட்டு இருப்பீங்க. வாங்க வாங்க. காசு கொடுக்காம நாங்க எப்படிங்க எடுத்துட்டு போவோம்? மெட்டீரியல் பில் போடாம இருக்கு சார். கொடுங்க. இல்லைங்க, நாங்க காசு கொடுத்துட்டோம். பே பண்ணியாச்சு. என்ன கர்ணா இது? தெரியலம்மா. எல்லாத்துக்குமே காசு கொடுத்தாச்சுங்க. ஏங்க போய் சொல்றீங்க? பில்லிங் செக்ஷன் வந்தாலே பில்லை ஸ்கேன் பண்ணிட்டு டேக்கை கட் பண்ணி தான் அனுப்புவாங்க. இது என்னங்க? என்னது இது? சார் உங்க பில்லிங் சிஸ்டம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க எல்லாத்தையும் பே பண்ணி தான் வாங்கணும். என்னம்மா நான் சொல்றது புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன கர்ணா சொல்றாரு? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. பார்த்தா நல்ல குடும்பத்து ஆளுங்க போல தெரியுது. ஏன் உங்க புத்தி இப்படி போகுது? பணம் இல்லாதவங்க தான் திருடுறாங்கன்னா பணம் இருக்கிறவங்க நீங்க இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு அசிங்கமால? இத பாருங்க சார், நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஏதோ எங்களை அறியாம ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? சும்மா நிறுத்துங்கம்மா. 4-5 பொருள் வாங்குற மாதிரி வாங்க வேண்டியது, அது 2 பொருள் தூக்கி உள்ள போட்டு வேண்டியது. உங்களை மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்போம்? சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்களா நாங்க கிடையாது. இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம இத்தனை பேர் முன்னாடி இப்படி எல்லாம் பேசாதீங்க. சும்மா இப்படி பேசுறதுல யூஸ் இல்லம்மா. எடுத்த பொருளுக்கு பணம் கொடுக்குறீங்களா இல்ல வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்கட்டுமா? என்னங்க சொல்றீங்க நீங்க? நாங்க வாங்கின பொருளுக்கு தான் 2500 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேங்க. இங்க பாருமா, தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க. போலீஸ் கூப்பிட வேண்டியதா இருக்கும். போலீஸ்? ஒரு நிமிஷம். ரவி இந்த ட்ரெஸ்ஸுக்குலாம் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்க பில்லுங்க. அம்மா பில்லு கொடுங்க. இந்தாப்பா. அந்த ட்ரெஸ் எடுங்க சார். எத்தனை இருக்கு பாருங்க. 6 இருக்கு சார். இதுல எத்தனை இருக்கு பாருங்க. 6. என்ன முழிக்கிறீங்க? டேகை கட் பண்ணாம பில்ல போட்டு அமிச்சது உங்க ஸ்டாஃபோட தப்பு சார். உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு கஸ்டமரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவீங்களா? சாரிமா, தப்பு எங்க மேலதாமா. ஏமா இதெல்லாம் ஒழுங்கா செக் பண்ண மாட்டீங்களா? சாரி சார். என்ன சாரி? சார் போன வாரம் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனாலதான் இவங்களையும் சந்தேகப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. சாரிமா. ஓ, நீங்க சாரி கேட்டுட்டீங்கன்னா இவங்க பட்ட அசிங்கமெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அதெல்லாம் கிடையாது சார். இவங்களை நீங்க அசிங்கப்படுத்தினதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும். சார் நான் தான் சாரி சொல்லிட்டேனே சார். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க சார். சார் இப்போ நீங்க இதுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலன்னா நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். அப்புறம் நீங்க ஜென்மத்துக்கு கடையை திறக்கவே முடியாது. ரவி இங்கிருந்து போனாலே போதும், எங்களுக்கு வீணா பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். ஆமா தம்பி, இதோட விட்டுருங்க.
அதான் உண்மை என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்ல, எதுக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு. சார் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க. கவர்ல இவங்க போட்டு சொல்றாங்களேன்னு உங்களெல்லாம் சும்மா விட்டு போறேன், இல்லைன்னா ஒரு வழி பண்ணிருப்பேன். கடை பெருசா இருந்தா மட்டும் பத்தாது சார், கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்குங்க. சாரி சார். இவங்களை பார்த்தா என்ன Dress திருட வந்தவங்க மாதிரியா தெரியுது? கொடுங்க. சாரிமா. இந்தாங்க கருணா, வாங்கம்மா. ஏன் கருணா, நீங்க பில்ல முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்காது. எனக்கு அந்த டென்ஷன்ல அதெல்லாம் ஒண்ணுமே தோணல ரவி. நீங்க மட்டும் வரலன்னா எங்க நிலைமை என்ன இருக்குமோ தெரியல தம்பி. நல்ல நேரத்துல வந்து உதவி செஞ்சீங்க. உங்க உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். நேரம் கிடைக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா வரேம்மா. வரேன் தம்பி. வரேன். ம். என் பிள்ளைங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க.